जय सद्गुरुनाथ महाराज की। बोला पुंडलिक वरदा हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम। पंढरी उभा शोभत से, ये पंढरी उभा शोभत से, वैकुंठी पाहे तव चतुर्भुज दिसे, वैकुंठी पाहे तव चतुर्भुज दिसे, वैकुंठी पाहे तव चतुर्भुज दिसे, वैकुंठी पाहे तव चतुर्भुज दिसे। परी सुंदर रूप तेथे नाही, परी सुंदर रूप तेथे नाही, परी सुंदर रूप तेथे नाही, परी सुंदर रूप। पंढरी उभा शोभत से, पंढरी उभा शोभत से, क्षीरसागरी पाहे तो ते निद्रिस्त, क्षीरसागरी पाहे तो ते निद्रिस्त, क्षीरसागरी पाहे तो ते निद्रिस्त, क्षीरसागरी पाहे तो ते निद्रिस्त। परी सुंदर रूप तेथे नाही, परी सुंदर रूप तेथे नाही, परी सुंदर रूप तेथे नाही, परी सुंदर रूप। पंढरी उभा शोभत से, पंढरी उभा शोभत से, द्वारके पाहे तव पाताळी चरण, द्वारके पाहे तव पाताळी चरण, परी सुंदर रूप तेथे नाही, परी सुंदर रूप तेथे नाही, परी सुंदर रूप तेथे नाही, परी सुंदर रूप। पंढरी उभा शोभत से, पंढरी उभा शोभत से, हृदयी पाहे तव अव्यक्त चिदिसे, हृदयी पाहे तव अव्यक्त चिदिसे, परी सुंदर रूप तेथे नाही, 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 परी सुंदर रूप। पंढरी उभा शोभत से, पंढरी उभा शोभत से, नाम म्हणे ऐसा सर्व गुण संपूर्ण, नाम म्हणे ऐसा सर्व गुण संपूर्ण, नाम म्हणे ऐसा सर्व गुण संपूर्ण, नाम म्हणे ऐसा सर्व गुण संपूर्ण। पंढरी उभा शोभत से, पंढरी उभा शोभत से, विठ्ठल विठ्ठल
विठ्ठल जय जय विठ्ठल रखुमाई विठ्ठल विठ्ठल जय जय विठोबा रखुमाई विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल रखुमाई विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल रखुमाई विठ्ठल विठ्ठल जय जय विठोबा रखुमाई विठ्ठल विठ्ठल जय जय विठोबा रखुमाई विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल रखुमाई विठ्ठल विठ्ठल जय जय विठोबा रखुमाई विठोबा रखुमाई जय जय विठ्ठल रखुमाई विठोबा रखुमाई जय जय विठ्ठल रखुमाई विठोबा रखुमाई जय जय विठ्ठल रखुमाई वैकुंठी पाहे तव चतुर्भुज दिसे परी सुंदर रूप ते नाही क्षीर सागरी पाहे तो ते निद्रिस्त परी सुंदर रूप ते नाही द्वारके पाहे तव पाताळी चरण परी सुंदर रूप ते नाही हृदयी पाहे तव अव्यक्त दिसे परी सुंदर रूप ते नाही नामामणे ऐसा सर्वगुण संपूर्ण पंढरीये उभा शोभतसे पंढरीये उभा शोभतसे. இன்னைக்கு ஏகாதசி நாள், பகவான் ஸ்ரீ ஹரியை வழிபடும் நாள். பகவான் ஸ்ரீ ஹரி எங்கிருக்கார்? எல்லா இடமும் நிறைந்திருக்கார். ஆத்மா விட்டலன்னு சொல்லக்கூடியதாக ஆத்மஸ்வரூபமாக ஸ்ரீ பகவான் ஹரி இருக்கார். வைகுண்டத்தில் இருக்கார், க்ஷீரசாகரத்தில் இருக்கார், துவாரகையில் இருக்கார், ஹிருதயத்திலையும் இருக்கார், எல்லா குண சம்பூர்ணமாக இருக்கார் அப்படின்னு நாமதேவர் இந்த அபங்கத்தில் பாடுறார். எல்லா இடத்துலையும் ஒன்றை பார்க்குறேன், எல்லா க்ஷேத்திரத்துலையும் ஒன்றை பார்க்குறேன், எல்லா தீர்த்தத்துலேயும் ஒன்றை பார்க்குறேன், எல்லா நாமத்துலேயும் ஒன்றை பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் ஒன்றை பார்க்குறேன். நீ மிக உயர்ந்தவன், சிரேஷ்டன், தெய்வதற்கெல்லாம் மிக உயர்ந்த தெய்வனான பாண்டுரங்கன். உன்னை எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், ஆனால் நீ பண்டரியில் இருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு மிச்ச இடத்துல இருக்கிறது நன்னா இருக்குது. எல்லா பக்தர்களுக்கும் நீ ஒவ்வொரு மூலம் நின்றும் இருந்தும் கிடந்தும் நீ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. ஆனாலும் இருக்கிற நின்றுண்டு இரண்டு கைகளையும் இடுப்பில் தரிச்சுண்டு, கைகளை பத்மத்தை தரிச்சுண்டு, சங்கத்தை தரிச்சுண்டு, நாமம் ஒன்றே பகவானை சென்று அடையும் ஒரு வழி, நாம் உய்யும் வழி என்ற சொல்லக்கூடியதாக, நாம பிரபாவத்தை சொல்லக்கூடியதாக, நாமஸ்தலமே விட்டல்ங்கிற நாமமே இங்கே ஒழிச்சுருக்கு. இப்படி ராமகிருஷ்ணஹரிங்கிற மந்திரத்தை கொடுத்துருக்கார். இப்படிப்பட்ட உயர்ந்த க்ஷேத்திரமான பண்டரி க்ஷேத்திரத்தில் நாமதேவர் சன்னியாசி, க்ஷேத்திர சன்னியாசியாக இருக்கார். பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருந்துட்டுருக்கார். அவர் அயோனிஜராக பிறந்ததாக சொல்லப்படுறார். நரசி கிராமத்திலையும் பிறந்ததாக சொல்கிறார். ஆனாலும் சாதுக்களுக்காக இறங்கி வந்தவர். வைகுண்டத்தில் அத்தனை க்ஷேத்திரத்திலையும் இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பகவான் ஸ்ரீ ஹரி வைகுண்டத்தில் இருக்கிற எல்லா பக்தர்கள்ட்டையும் சொல்கிறார், இந்த பண்டரியில் போய் ஒருத்தர் பிறக்கணும், அங்கே இருந்துட்டு பகவான் நாமத்தை சொல்லணும். யார் பொருள்? அப்படி நாமதேவரே வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அப்படி நாமதேவர் பகவானால அனுப்பப்பட்ட ஒரு தூதர், அவதார புருஷன். இப்படி அவதாரம் எடுத்துட்டு வர்றார். துமி சந்த மாய பாப கிருபாவந்த அப்படின்னு சொல்றார் இல்லையா? அவதார துமி தராவே காரண உத்தராய ஆளே ஜனஜீவி. அவள்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எது காரணம்னா, நம்மளெல்லாம் உத்தாரணம் பண்ணி பகவானுடைய பாதத்தில் நம்ம கொண்டு போய் வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம மனசை கொண்டு போய் பகவானோட ஹிருதயத்தில், பகவானுடைய பாதத்தில் நம்ம மனசை கொண்டு போய் வைக்கிறதுக்கு இவாள்லாம் ஒரு தூண்டுகோலாக இருக்கார், தூதுவர்களாக இருக்கார். வைகுண்டி பாஹே தவ சதுர்புஜ தீசே பரி சுந்தர ரூப தே நாஹி பரி சுந்தர ரூப தே நாஹி பரி சுந்தர ரூப தே நாஹி பரி சுந்தர ரூப பண்டரியே உபா शोभत
பண்டரியே உபா சோபத்தசே சொல்றார். பகவான் ஸ்ரீஹரி வைகுண்டத்தில் இருக்கார், வைகுண்ட தாமம் சொல்றார். துகாராம் மகாராஜ் எப்பொழுதும் நான் வைகுண்டம் போறேன்னு சொல்லிட்டு இருக்கார். இப்படி வைகுண்ட க்ஷேத்திரமா சொல்லக்கூடியதை அந்த இடத்துல வைகுண்ட தாமத்தில் வீட்டு இருக்கக்கூடியவர்கள் சாதுக்கள் எங்க இருக்காளோ அந்த இடத்துலயும் பகவான் ஸ்ரீஹரி இருக்கார். ஆனா அவர் சொல்றார், வைகுண்டத்துல இருக்கிறவர் சதுர்புஜத்தோட இருக்க, அதனால உன்னோட சுந்தரமான ரூபம் எனக்கு தெரிவதில்லை அப்படிங்கிறார். துளசி மாலைகளா ஆசை பீதாம்பர ஆவடே நிரந்தர ஹேச்சிதான. துளசி மாலை அணிஞ்சுண்டு, பீதாம்பரத்தை அணிஞ்சுண்டு, வனமாலையை தரிச்சுண்டு சதுர்புஜத்தோட இருக்க, அவ்வளோ அழகான சுரூபம் பகவானோடது. நீலமேக சாமல வர்ண ரூபம். இப்படி இருந்துட்டு இருக்கிற பகவான் அதுல கூட எனக்கு அழகா தெரியல அப்படிங்கிற. அப்ப எங்க இருக்கார் அப்படின்னா, பண்டரியே உபா சோபத்தசே. சிவபெருமான் கேட்கிறார். சிவபெருமான்கிட்ட நாரதர் வந்து கேட்கிறார், எந்த க்ஷேத்திரம் மிக உயர்ந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிற. பாண்டுரங்க க்ஷேத்திரம் வரப்போடுறவர் அங்கே ஒரு 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 ஊன்றுகோல், ஒரு இரும்புனால ஆன கோலை கொடுக்குறார், லோகதண்டம்னு பேர். இது எந்த க்ஷேத்திரத்துல எந்த தீர்த்தத்துல போய் அப்படியே நிற்கிறதோ அந்த க்ஷேத்திரம் தான் பகவான் ஸ்ரீ விஷ்ணு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அங்க அப்படிங்கிறார். நாரதர் வந்து தேடி எல்லா க்ஷேத்திரம் போயிட்டு வந்து பார்க்குறார். இந்த லோகதண்டமானது இந்த பீமா நதியில இந்த தீரத்துல தான், பண்டரி க்ஷேத்திரத்துல தான், இந்த சந்திரபாகா தீர்த்தத்தில் தான் நிற்கிறது. இந்த லோகதண்டம் அப்படி நின்னது. அதனால இந்த தீர்த்தம் மிக உயர்ந்த தீர்த்தமா இருக்கு, லோகதண்ட தீர்த்தம்னு சொல்லக்கூடியது. சக்கராவரி அசை, சுதர்சன சக்கரத்திலே இருந்துட்டு இருக்கார் இந்த க்ஷேத்திரம். இந்த பகவான் ஸ்ரீஹரி இந்த சுதர்சன சக்கரத்து மேல இருக்கார். அதனால இங்க வந்து யம பயங்களும் கிடையாது, நோய் நொடிகள்லாம் வராது. அப்படிப்பட்ட உயர்ந்த க்ஷேத்திரம். இந்த இடத்துல தான் இருக்கக்கூடிய பகவான் எனக்கு அழகா இருக்காருன்னு பாண்டுரங்கனை பத்தி பாடுறார் நாமதேவர். க்ஷீரசாகரி பாஹே தோ தே தே நித்ரேஸ்த. க்ஷீரசாகரத்துல போய் பார்க்கிறேன், ஆனா நீ படுத்துட்டு இருக்கேன், சயன கோலத்துல இருந்துட்டு இருக்கேன், கிடந்த ரூபத்துல இருந்துட்டு இருக்கேன். பரி சுந்தர ரூபத்தை தேனாய், ஆனா உன்னோட ரூபத்தை நான் பார்க்க முடியறதில்லை. கிடந்த கோலத்துல இருக்கிறவர் எங்க இருக்கான்னா, ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமானை பார்க்கலாம், ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூர்ல இருக்கிறவரை பார்க்கலாம், ஆறாவமுதம் திருக்குடந்தையில பார்க்கலாம், பரிமள ரங்கநாதன் இந்தளூர்ல பார்க்கலாம். இப்படி கிடந்த கோலத்துல இருக்கக்கூடிய பகவானை பார்க்கலாம். அவர் படுத்துட்டு இருக்கார் அழகான ரூபத்துல. அவரோட பாதங்களை பார்த்து தரிசனம் பண்ணாலே நம்ம கோட்டி புண்ணியம்னு சொல்லக்கூடியது. அப்படி பாத ரக்ஷை, அப்படி பாதத்தை நம்ம மனசுல தரிச்சுக்கணும். அப்படிப்பட்ட பரம்பொருள். ஆனா க்ஷீரசாகரத்துல பார்க்குறேன், நீ படுத்துட்டு இருக்க, ஆனா உன்னோட சுந்தர ரூபம் எனக்கு தெரியல. பண்டரியே ஓபா சோபத்தசே. பண்டரியில இருக்கேப்பா, அது எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. போதும், பார்த்த மாத்திரத்திலேயே முக்தி கொடுக்கக்கூடிய தர்ஷன கேளா மாத்திரம் தெய்வ முக்தின்னு சொல்றாரு இல்லையா. அதனால பார்த்தாலே போரும்னு சொல்றார். உன்னோட நாமத்தை சொன்னாலே போரும், உன்னை முக்தி கொடுத்துட்றேன். முக்தின்னா என்ன? சர்வ சுகங்களும் இல்லாம சர்வ துக்கங்களுக்கும் மேல ஒரு பரம்பொருள் சமாதி ரூபத்துல, நிர்விகல்ப ரூபத்துல இருந்துருக்கார் பகவான். சமாதி ரூபத்துல இருக்கார். அப்படி மகா யோக பீடத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீஹரி, அவரை நாங்க மனசுல தரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். द्वारके पाहे तव पाताली चरण, परी सुंदर रूप ते थे नाही. द्वारके पाहे तव पाताली चरण. द्वारகை நிர்மாணம் பண்ணி கொடுக்குறார். மதுராபுரியில் இருக்கிறவா எல்லாரையும் காப்பாற்றணும்னு சக்திரர்கள்லாம் வரா. இங்கே காலயவனன் அவெல்லாம் சேர்ந்துட்டு, அவன் ஜராசந்தன் இவா குரூப்லாம் சேர்ந்துட்டு மக்களை அழிக்கணும்னு கிருஷ்ணன் மேலே போர் தொடுக்கணும்னு சுற்றி வரார். இவாளெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காகவே, மதுராவாசிகளை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே பகவான் ஒரு புரிய நிர்மாணம் பண்ணுறார், ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணுறார் மயன் மூலமாக. அப்படிப்பட்ட க்ஷேத்திரம் என்ன? துவாரகை. அந்த துவாரகையில் பகவான் விஸ்வரூபத்தை எடுத்துகிட்டு காமிச்சுட்டு இருக்கார் எல்லாருக்கும். அவருடைய பாதாளத்தில் இருக்கு அவருடைய சரணம். அதனால அவரை எங்களால் முழுசாக பார்க்க முடியல. விஸ்வரூபத்தில் இருந்துட்டு இருக்கார் பகவான், நின்ற கோலத்தில் நிற்கிறாராம். இப்படிப்பட்ட பகவானை எங்களால் பார்த்து அனுபவிக்க முடியல துவாரகையில் நானும். அப்படிப்பட்டவரை நாங்கள் பண்டரியில் பார்த்து அனுபவிக்கிறோம். அதனால பண்டரியே ஊபா சோபத்தசே. அப்பா கட்டு கட்டு வாசி ராம்னு ஹிருதயத்திலே இருந்துட்டு இருக்காரு பகவான் ஸ்ரீஹரி அப்படின்னா,
ஹிருதயி பாஹே தவ அவ்யக்த சிதிசே. ஹிருதயத்தில் போய் பார்க்குறேன் நான் உங்களை. ஹரி நாமதேவர் சொல்கிறார், உங்களை ஹிருதயத்தில் இருக்கிற கட்டு வாசி ராமன்லாம் சொல்கிறா. எல்லாரோட ஹிருதயத்திலையும் நீங்கள் உறைஞ்சி இருக்கேங்கிறாளே, உங்களை வந்து பார்க்குறேன். ஆனால் உங்களுக்கு என்ன அதில் இருக்குது? ஆத்மஸ்வரூபம் என்ன? ஜோதி ஸ்வரூபமாக இருக்குது, அவ்யக்த ஸ்வரூபமாக இருக்குது. உங்களை பார்க்க முடியலையே ஹிருதயத்தில். ஆனால் எல்லாருக்கும் சக்தியை கொடுத்துட்டு எல்லாரையும் ஆழ்மை பண்ணிட்டு இருக்கேளே. எல்லாரும் இந்த உலகத்தில் நன்கு வாழ்கிறதுக்குள்ள சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் தானே. ஆனால் அவ்யக்த ஸ்வரூபத்தில் இருக்கேள். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கேள்? பண்டரியில் இருந்துருக்கேளே. உங்களை பிரத்யட்சமாக நாங்கள் பார்க்குறோமே. உங்களோட நாமத்தை சொன்னாலே போருமே. பண்டரி ஊபா சோபத் சே नामा मने ऐसा सर्व गुण संपूर्ण. नामा मने ऐसा सर्व गुण संपूर्ण. पंडरिये उभा शोभत से. पंडरिये उभा शोभत से. ये पंडरिये उभा शोभत से. ये पंडरिये उभा शोभत से. माझे चित्त तुझे पाई रहे ऐसी करी काहे அப்படின்ற துக்கார் மகாராஜ். என்னோட சித்தமானது எப்பொழுதும் உன்னோட பாதார விந்தத்தில் இருந்துட்டு இருக்கணும். சதுரா தூ சிரோன்மணி गुणलावण्याची काणी. मुकुट सकळामणी धन्य तुझी विठोबा அப்படின்னு பாடு. சதுரா தூ சிரோன்மணி குணலாவண்யாச்சி காணி. சத்துரர், சத்துராஞ்சி காணிங்கிறார். பகவான் ஸ்ரீ ஹரிய மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? எத்தனை அவதாரங்கள் எடுத்து எத்தனை பேர எப்படி அவரை எல்லாரும் எப்படி போட்டுறார். ரணச்சோர்னுங்கிறார். காலையவனன் வரான், அவரை பின்தொடர்றதுக்கு இவர் ஓடுறார். அங்கேருந்து என்னடா திருடன் மாதிரி நீ ஓடுறியான்னு கேட்குறார். அதனால அவனுக்கு ரணச்சோர்னு வேற பேர். கடைசியில் ஓடி ஓடி பரபிரம்ம ஸ்வரூபத்தை இவனால் பிடிக்க முடியல. கடைசியில் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இருக்கிற இடத்துக்கு மலை குகையில் போகிறார். அவருக்கு ஒரு இது இருக்குது, யார் நித்ரையில் இருக்கிறவளை கலைக்கிறாளோ அவர் பார்க்குற நேரத்தில் அவர் பஸ்மம் ஆகிடுவாங்க. அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, இவர் போய் அந்த குகையில் போனார். இந்த சலனத்தில் அப்படியே முழிச்சுக்கிறார். இப்போ நேராக பார்க்குறாரு, பின்னாடி பின்தொடர்ந்து அந்த காளையவனன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே பஸ்மம் ஆகிடும். இப்படிப்பட்ட சமர்த்தனம்லாம் இருக்கணும். பகவான் எப்படிலாம் அழிக்கிறார். பகவான்கிட்ட போய் நம்ம இருக்க முடியுமா? அவர்கிட்ட எதிர்க்க முடியுமா? அவர் பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர். எத்தனை பேர் வந்து ஒரு பக்தனை அழிக்கணும்னு நினச்சா கூட பகவானோட கருணை இருந்தானா அவன் எப்படி வேணாலும் முன்னுக்கு வருவான். அவனுக்கு பல தடைகள் இருந்தாலும் அவனால் முன்னுக்கு வர முடியும். அவரால் முடியும். பகவானோட கருணையும் குரு கிருப்பையும் இருந்தாங்க. குரு கிருப்பை என்னதான் செய்யாது? கொத்தன் எல்லாருனாலும் தடைகள், எல்லார்ட்டையும் ஒரு அவமானமோ கெட்ட பேரோ வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அதனால முடியுமா? குரு கிருப்பை இருக்காருன்னா அவன் முன்னுக்கு வந்துடுவார். அந்த குருவே அவரை மேலே தூக்கின்னு வந்துடுவார். அவரோட கிருப்பா திருஷ்டியே போதும். விஷய வியாழே மிட்டி திதலியா நுத்தி தாட்டி பரி குரு கிருப்பா திருஷ்டி நிர்விஷ ஹோயே. பரி துஜியே கிருப்பா திருஷ்டி நிர்விஷ ஹோயே அப்படிங்கிறார். எத்தனை கெட்ட எண்ணங்கள் எத்தனை செயல்கள் இருந்தாலும் சரி பரவாயில்ல. ஆனால் குருவை அடைஞ்சு அவனுடைய நாமத்தை சொல்லிட்டான்னா அவனோட கெட்ட காம குரோதங்கள்லாம் அவனை விட்டு போயிடுமா. அவன் பூர்ண பகவத் சரணாகதி அடையறதுக்கு அந்த ஆத்மாவுக்கு ஒரு சர்தாராக இருந்து அந்த குருநாதரே அந்த பாதத்தில் கொண்டே சேர்ப்பிக்கிறார். அப்படிப்பட்ட குரு. அப்படி கிருஷ்ணனே ஜெகத்குருவா இருக்கு. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத். கிருஷ்ணனே ஜெகத்துக்கெல்லாம் குருவா இருக்கார். யாருக்கெல்லாம் குரு அமையலைன்னா பரவாயில்ல, கிருஷ்ணநாமம் சொன்னாலே அந்த நாமமே குருவாயிடுறது. ராம நாமமே குருவாயிடுறது. ராமகிருஷ்ண நாமமே குருவாயிடுது. இப்படி ராமகிருஷ்ணங்கிற நாமம் சொல்ற இந்த வழியில நீங்க வாங்கோ, உங்க ஜீவன் உத்தாரணம் ஆயிரும். ஞானதேவர் பாடுறார். அப்படி ஞானதேவரே அப்படி ரூபத்துல பண்டரபுரத்துல இருக்கிற பாண்டுரங்கனுடைய ரூபத்துல வந்திருக்கிறவர் அவரே சொல்றார். விட்டலாயே ரே பண்டரிராயா இப்படின்னு பாடுறா எல்லாரும். விட்டலாயே
அப்படி விட்டலா ஏறேன்னு எல்லாரும் பாடுறான். இப்படி பக்தனை போஷிச்சு பக்த வத்சலனா இருந்து பின்னாடியே நடந்து மாகே புடே உபா ராகே சாம்பாளித்தான்னு சொல்றா இல்லையா, முன்னும் பின்னும் இருந்து காப்பாற்றக்கூடியவராக இருக்கார் இல்லையா பகவான் ஸ்ரீஹரி. அவர் பாண்டுரங்கன். அதனால பாண்டுரங்கனை நீங்கள் தஞ்சமடைங்கோ, அவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அவருடைய நாமத்தை சொல்லுங்கோ. அவர் இருக்கிற இடம் எங்கன்னா சாதுக்கள் இருக்கக்கூடிய இடமாகவும், சத்சங்கங்கள்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பகவான் ஸ்ரீஹரி இருக்கார். அதனால சத்சங்கம் இருக்கிற இடத்துல நம்ம போய் அந்த நாமத்தை சொல்லி, எத்தனையோ பேர் சீதா கல்யாணம் என்ன, ராதா கல்யாணம் என்ன, ஹரிகதை என்ன, சத்சங்கங்கள் என்ன, ஒரு அபங்கம் பாடி ஒரு கீர்த்தனம் பாடி ஒரு அதுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு இருக்கிற இடமோ, இல்லை ஹரே ராம ராம் ராம் ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு நாமம் சொல்லக்கூடிய இடமோ, இப்படி பகவான் ஸ்ரீ ஹரியை போற்றி இருக்கக்கூடிய நாமங்களோ, பூஜிச்சுண்டோ யஜ்ஞம் மாடி நாமம் சொல்லக்கூடிய இடங்களோ, இந்த மாதிரி இடத்திற்கெல்லாம் நீங்கள் எழுந்து இங்கே போய் அந்த இடத்துல பகவானுடைய நாமத்தை சொன்னால் அந்த பகவான் அந்த சத்சங்கம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தானே வந்துடுறார். அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். அதனால சொல்கிறார், இந்த இடத்துல நாமதேவர் என்ன சொல்கிறார், சர்வகுண சம்பூர்ண, எல்லா குணங்களும் நிறைந்தவராக இருக்கார், கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கார், தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்குறவர்களாக இருக்கார். அவர் தன்னோட பாதத்தையே கொடுக்குறார். இந்த பலி சக்கரவர்த்திக்கு தன் பாதத்தை கொடுத்தார். அவருக்கு போய் காவலனாக இருக்கார் பாதாளத்தில் இருந்து. அப்படி என்னெல்லாம் செய்யலை பகவான். சத்திரியர்களாக இருந்தாலும் சரி, வீரர்களாக இருந்தாலும் சரி, முனிவர்களாக இருந்தாலும் சரி, பக்தர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். ராட்சசர்களாக இருந்தால் கூட அவர்களை அழிச்சாலும் அவர்களுக்கு முக்தி கொடுக்குறார். சிசுபாலனை அழிச்சார், நான் முக்தி கொடுக்குறார். பலி பக்தன் அவனை கீழே கொண்டு போனார், பாதாளத்தில் போய் அவனை வச்சார், அவனுக்கு அனுகிரகம் பண்ணார், இந்திரன்கிட்ட காப்பாற்றினார், இந்திரலோகத்தை காப்பாற்றினார். இப்படி பகவான் தேவர்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறார், அசுரர்கள்லாம் அழிக்கிறார், தர்மத்தை நிலைநாட்டுறார். இப்படி பகவான் ஸ்ரீ ஹரியான கிருஷ்ணன் வாசுதேவன் அவரே ஜெகத்குருவாகவும் இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். பாண்டுரங்க ஸ்வரூபமாகவும் இருக்கார். அவர் தான் இந்த பாண்டுரங்கன் சாதுக்களுக்காக வந்தவர். அதனால சாதுக்களாக நம்ம இருந்துன்னு பக்தி பண்ணினோம்னாக்க நம்மளும் அந்த சாதுக்களோட இருக்கிற இடத்துல போய் நம்ம சேர்ந்துருவோம். அவரே சேர்த்துருவார். சேர்த்துட்டு அந்த இடத்துக்கு பாண்டுரங்கனாக விட்டிருந்து பாண்டுரங்கனாக இருந்து நம்மளை முன்னும் பின்னும் இருந்து நம்மளை ரட்சிப்பார். நம்மளோட க்ஷேமத்தை பார்த்துக்கக்கூடியவர். யோகக்ஷேமம் மகாமியகம்னு சொல்கிறார் பகவான். அதனால எல்லாருடைய க்ஷேமத்தையும் பார்த்துக்கிற பரம்பொருளாக இருக்கிற பாண்டுரங்கன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு நாமதேவ மகாராஜ் ஒரு க்ஷேத்திர சன்னியாசி மாதிரி அந்த பண்டரி க்ஷேத்திரத்திலே இருக்கார். அவரோட சமாதியை பாண்டுரங்கனே பண்ணி வைக்கிறார். இப்படி பாண்டுரங்கனை உயர்ந்து பாடி அவனுடைய அருளை பெற்றவர் நாமதேவர். அவருடைய அபங்கத்தை இன்னைக்கு நாம பார்த்தோம். ஜெய் பாண்டுரங்க ஹரி, ஜெய வாசுதேவ ஹரி, बोला पुंडलीक वरदा हरि विठ्ठल, श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय, माऊली ज्ञानेश्वर महाराज की जय, जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय, सर्व संतनों की जय.